அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேஷன் எழுதிய புத்தகம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூயான முக்கியமான தகவல் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வகுப்பு 16வது வகுப்பு. கிளாஸ் 16 வகுப்புகள். 16வது வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய 15 வகுப்புல நம்ம போட்டிருக்கோம். லக்ஷ்மிகாந்த தமிழ் படுத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரணித்தன் டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ் குமாரசாமி ராஜா அவரோட ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1949லேருந்து 52 வரைக்கும் பிஎஸ் குமாரசாமி ராஜா மதுவிலக்கு போன்ற சில நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது சில சௌகரியங்களையும் தியாகம் செய்ய வேண்டி வரும். பிஎஸ் குமாரசாமி ராஜா மதுவிலக்கு போன்ற சில நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது சில சௌகரியங்களையும் தியாகம் செய்ய வேண்டி வரும் என்று கூறியவர் பிஎஸ் குமாரசாமி ராஜா. 1949லேருந்து 1952 வரைக்கும் இவரோட ஆட்சி காலம். 49, 50, 51, 52, கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம். வாழ்க்கை குறிப்பு: 1898ஆம் ஆண்டு பிறக்கிறார். உடுமலை நாராயண கவி 1899, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறாரு. 1898ஆம் ஆண்டு பிறக்கிறார். 1957ஆம் ஆண்டு இறக்கிறார். பிஎஸ் குமாரசாமி ராஜா 1898 பிறக்கிறாரு. 1957 இறக்கிறார். குமாரசாமி ராஜா ஊமத்துறையோட தம்பி பேர், ஊமத்துறையோட வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறை. அவருக்கு இன்னொரு பேர் வந்து குமாரசாமி. ஓகேங்களா? சரி, இது வேறு குமாரசாமி. குமாரசாமி 1898 ஜூலை 8ஆம் தேதி பூசப்பாடி சஞ்சீவி ராஜாவுக்கும் முத்தம்மாளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்தார். அப்போதைக்கு வந்து 1898 ஆகலை. ஓகேங்களா? ராமநாதபுரம் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. ராஜபாளையம்னு அப்போதைக்கு இருந்திருக்கு போல். 1898 ஜூலை 8. இளமையிலேயே சஞ்சீவி பூசப்பாடி சஞ்சீவி முத்தம்மாளையும் இறந்துடுறாங்க. அவங்க தந்தை வழி பாட்டியால் வளர்க்கப்பட்டார். அப்பத்தா தான் வளர்த்துருக்காங்க. அப்படின்னா வந்து குமாரசாமி ராஜா வளர்த்தது யார் அப்படின்னா அவங்க அப்பத்தா தான். குமாரசாமி ராஜபாளையத்துக்கு அருகே இருந்த கோவில் நகர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்போதைக்கு விருதுநகர் மாவட்டம்லாம் பிரிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர், அது விருதுநகர் ராமநாதபுரம் சொல்லியிருக்காங்க. 8 மைல் நடந்து சென்று இந்து உயர்நிலை பள்ளியில் படித்தார். கிட்டத்தட்ட வந்து 8 மைல், ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு மைலே கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் வந்து நடந்தே போய் படிச்சிருக்காப்புல. இவர் பள்ளி மாணவராக இருந்தபோது அன்னிபெசன்ட் அம்மையார் சென்னையில் துவக்கிய சுயாட்சி சங்கத்தின் கிளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் துவக்கப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் நமக்கு தெரியும், சுயாட்சி இயக்கம், தன்னாட்சி இயக்கம் 1916 துவங்கியிருக்காங்க. இந்த பையன் வந்து குமாரசாமி ராஜா பள்ளிக்கூடத்து பையனாக இருக்கிறப்ப அதோட பிரான்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குமாரசாமி சுயாட்சி சங்க நடவடிக்கைகளில் ஆர்வம் கொள்ளலானார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னாட்சி இயக்கத்தோட நடவடிக்கைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காப்புல குமாரசாமி ராஜா. அந்த அரசியல் ஆர்வமே அவரை சுயாட்சி இயக்கத்தில் ஈடுபட செய்தது. அந்த அரசியல் ஆர்வத்தோடு இருக்க அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாளடைவில் தன்னாட்சி இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காப்புல. இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ராஜபாளையத்திலும் பல சுயாட்சி சங்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து அப்போது பிரபலமாக இருந்த தலைவர்களை அழைத்து பேசச் செய்தார். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் ராஜபாளையத்திலையும் சுயாட்சி சங்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கார். இவர் தான் பிரபலமாக இருந்த தலைவரை கூட்டு வச்சு பேச வச்சுருக்காப்புல. அந்த மாதிரி இருந்த தலைவர்கள் தான் பிபி வாடியா, எஸ் சத்தியமூர்த்தி, ராஜாஜி போன்ற தலைவர்களின் பேச்சுக்கள் குமாரசாமி ராஜாவை வெகுவாக கவர்ந்தன. அப்போ இந்த டாப்பிக்கில் இந்த இதுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்க, 1898 ஜூலை 8 பிறக்கிறாரு. அப்பா பேர் பூசாப்பாடி சஞ்சீவி, அம்மா பேர் முத்தம்மா. சின்ன பிள்ளையார் இறந்துடுறாங்க. வளர்த்தது அப்பத்தா. இந்து உயர்நிலைப் பள்ளியில் 8 நடந்து போய் படிச்சிருக்காப்புல. சென்னை துவங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்தோட கிளை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடங்கியிருக்காங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு வந்து தன்னாட்சி இயக்கத்தை தன்னை ஈடுபடுத்துகிறாரு. பின்னாட்களில் வந்து அதுக்கே நிறைய சங்க கூட்டங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. நிறைய பிரபலமான தலைவர்களை கூட்டு வச்சு பேச வைக்கிறாப்புல. குமாரசாமி ராஜா, ராஜாஜி, சத்தியமூர்த்தி, பிபி வாடியா இவர்களோட பேச்சுக்களால் நாளடைவில் ஈர்க்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்து 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குமாரசாமி ராஜா காந்தியை சந்தித்ததிலிருந்து அவரது காந்த கவர்ச்சியால் கவரப்பட்டு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். லைக் பண்ணியிருக்காப்புல காந்தியை குமாரசாமி ராஜா. அந்தளவுக்கு அவர் லைக் பண்ணியிருக்காருல. ரஜினிகாந்த் காந்தம்னு இருக்கா,
அந்த மாதிரி வந்து காந்தியோட காந்த கவர்ச்சியால் ஈர்க்கப்படுறாரு குமாரசாமி ராஜா. ரவுலட் போராட்டத்தில் பங்கேற்றார். 1919 என்ன பண்ணியிருக்காப்புல, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவுலட் போராட்டத்தில் காந்தி கலந்துக்கிட்ட முதல் அகில இந்திய சத்தியாகிரகம் இந்த ரவுலட் சத்தியாகிரகம். அந்த ரவுலட் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாப்புல குமாரசாமி ராஜா. 1919ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதல் கிளாபத் மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். 1920 பிப்ரவரி மாதம். அப்படின்னா முதல் கிளாபத் மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் கிளாபத் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. முதல் கிளாபத் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் கிளாபத் மாநாடு சென்னையில் 1920 பிப்ரவரியில் நடைபெற்றது. முதல் கிளாபத் மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? முதல் கிளாபத் மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் நம்ம குமாரசாமி ராஜா. ஒத்துழையாமை இயக்கத்தில் 1920 முதல் 1922 பார்த்தோம்னா பங்கேற்றிருக்காப்புல. தன்னோட முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காப்புல. குமாரசாமி ராஜா சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை தண்டனை பெற்றார். 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்துக்கிறாரு. அதற்கு பரிசாக வந்து என்ன பண்ணுறாங்க, சிறை தண்டனை கொடுத்து விட்றாங்க. மத்திய சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மை வாக்கு பெற்று 98.5% தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மத்திய சட்டமன்றத்துக்கு பெரும்பான்மை வாக்கு பெற்று 98.5% தேர்ந்தெடுக்கப்படுறார். 1934 மத்திய சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மை வாக்கு பெற்று 98.5% வாக்கு பெற்று தேர்ந்தெடுக்கப்படுறாரு 1934. பின்னர் சென்னை சட்டமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சென்னை சட்டமன்றத்திற்கு 1936 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ராஜாஜி அமைச்சரவையில் இடம்பெற்றார். 1937 ராஜாஜி அமைச்சரவையில் இடம்பெற்றார். இந்த இதில் இந்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, குமாரசாமி ராஜா 1919 காந்தி சந்திக்கிறாரு. ரவுலட் சத்தியாகிரகத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. சென்னையில் நடைபெற்ற முதல் கிளாபத் மாநாட்டு 1920 பிப்ரவரி மாதம். அப்போதைக்கு வரவேற்பு குழு தலைவராக இருக்காப்புல. ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறாரு. சிறை தண்டனை பெறுறாங்க 1932. ஒத்துழையாமை இயக்கம் 1920-22 சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு சிறை தண்டனை பெறுகிறார். மத்திய சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மை வாக்கு பெற்று 98.5% தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1934 மத்திய சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மை வாக்கு பெற்று 98.5% தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1934. பின்னர் சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1936. ராஜாஜி அமைச்சரவை இடம்பெற்றார் 1937. பாருங்கள், வரிசையாக வருது பாருங்கள். 1919 ரவுலட் சத்தியாகிரகம், 1920 கிளாபத் இயக்கம், அதே 1920-22 ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் 1932. 34 மத்திய சட்டமன்ற தேர்தலுக்கு 98.5% வாக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சென்னை சட்டமன்றத்துக்கு 1936 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1937 ராஜாஜி அமைச்சரில் இடம்பெறுகிறார். அடுத்து 1938 குமாரசாமி ராஜாவின் முயற்சியின் விளைவாக 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு ராஜபாளையத்தில் நடைபெற்றது. அப்படின்னா குமாரசாமி ராஜாவோட முயற்சினால் 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு அப்படின்றாங்க. 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு அப்படின்ற ஒரு ராஜபாளையத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக ராஜாவும், இக்குழு செயலாளராக காமராஜரும், கிருஷ்ணசாமி நாயுடுவும், பொருளாளராக PAC ராமசாமி ராஜாவும் பொறுப்பேற்றனர். அதில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செயலாளராக வந்து காமராஜர், கிருஷ்ணசாமி, பொருளாளராக வந்து பார்த்தோம்னா ராமசாமி, இவங்களாம் இருக்காங்க. OP ராமசாமி ரெட்டியார் இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். அப்படின்னா 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு எங்கு நடைபெற்றது? ராஜபாளையத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்றது? 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு ராஜபாளையத்தில் 1938ஆம் ஆண்டு நடைபெற்றது. யாருடைய முயற்சியின் விளைவாக 40வது தமிழ்நாடு மாகாண மாநாடு ராஜபாளையத்தில் நடைபெற்றது? குமாரசாமி ராஜாவின் முயற்சியால் நடைபெற்றது. குமாரசாமி ராஜா வெறும் 40வது தமிழ்நாடு மாகாண மாநாட்டில் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருக்காப்புல. செயலாளராக காமராஜர், கிருஷ்ணசாமி நாயுடு, பொருளாளராக ராமசாமி, OP ராமசாமி ரெட்டியார் வந்து PAC ராமசாமி பொருளாளர் PAC, OP ராமசாமி தலைமை தாங்கிறார் இந்த மாநாட்டுக்கு. ராஜாஜியும் பிற அமைச்சர்களும் மாநாட்டில் கலந்து கொள்கிறாங்க. இந்த சென்னை தமிழ்நாடு மாகாண மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக ராஜாஜி, வரவேற்பு குழு தலைவராக குமாரசாமி ராஜா, தலைவராக வந்து OP ராமசாமி, பொருளாளர் வந்து PAC ராமசாமி, செயலாளர் வந்து காமராஜர், கிருஷ்ணசாமி, இவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மாநாடு ராஜபாளையம் குமாரசாமி ராஜாவின் நாட்டுப்பட்டிற்கு அடையாளமாக திகழ்ந்தது. அப்படின்னா ராஜபாளையம் குமாரசாமி இந்த மாநாடு ராஜபாளையத்தில் இருந்த குமாரசாமி ராஜாவோட நாட்டுப்பட்டிற்கு அடையாளமாக திகழ்ந்தது அப்படின்றாங்க. குமாரசாமி ராஜா தனிநபர் அறப்போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்றார். குமாரசாமி ராஜா என்ன பண்ணுறாரு? தனிநபர் அறப்போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறாரு. 1940ஆம் ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். குமாரசாமி ராஜா அறப்போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்ற ஆண்டு 1940.
9 மாத சிறை தண்டனை முடிந்து திரும்பிய ராஜா, அந்த குமாரசாமி ராஜா, தெற்கு ராமநாதபுரம் மாவட்ட மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1940 வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் தனிநபர் அறப்போராட்டத்தில் பங்கேற்று 9 மாத சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 9 மாத சிறை தண்டனை வெளியே வந்த பிறகு தெற்கு ராமநாதபுரம் மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னேமையே இவர் கூட்டுறவு வங்கிகளையும் சங்கங்களையும் தோற்றுவித்து வெற்றிகரமாக நடத்தி வந்தார். ஸ்டார்டிங்கில் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, கூட்டுறவு சங்கம், அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்ட மன்றத்தின் தலைவராகவும் இருந்திருக்காப்புல. கூட்டுறவு சங்கத்தின் வங்கிகளையும் சங்கங்களையும் தோற்றுவித்து வெற்றிகரமாகவும் நடத்தி வந்திருக்காப்புல. ஓகேங்களா. 9 மாத சிறை தண்டனை முடித்து திரும்பிய ராஜா தெற்கு ராமநாதபுரம் மாவட்ட மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதற்கு முன்னாடியே கூட்டுறவு வங்கிகளையும் சங்கங்களையும் தோற்றுவித்து வெற்றிகரமாக நடத்தி வந்தார். ராஜபாளையத்தில் உள்ள பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி குமாரசாமி ராஜாவின் முயற்சியின் விளைவாகும். இப்போ ராஜபாளையத்தில் இருக்க பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி குமாரசாமி ராஜாவோட முயற்சியோட விளைவு தான். அதே போன்று குமாரசாமி ராஜா உள்ளாட்சி நிறுவனங்களில் பெருமைக்குரிய பங்கேற்றிருந்தார். இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க, 1940 தனிநபர் அறப்போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. 9 மாத சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சிறை தண்டனை முடிஞ்சோடனே தெற்கு ராமநாதபுரம் மாவட்ட மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதற்கு முன்னாடி கூட்டுறவு வங்கிகளையும் சங்கங்களையும் தோற்றுவித்து அதை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். ராஜபாளையத்தில் உள்ள பூபதி ராஜா கூட்டுறவு வங்கி குமாரசாமி ராஜாவின் முயற்சியின் விளைவாகும். அதே மாதிரி இவர் வந்து உள்ளாட்சி நிறுவனங்களில் பெருமைக்குரிய பங்கேற்றிருந்தார் அப்படின்றாங்க. அடுத்து குமாரசாமி ராஜா 1946 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். குமாரசாமி ராஜா 1946 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுறார். 1946 குமாரசாமி ராஜா நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரகாசம் அமைச்சரவையில் விவசாயம், பொதுப்பணி, கூட்டுறவு அமைச்சராக பணியாற்றினார். பிரகாசத்தோட அமைச்சரவையில் இருக்கிறப்ப தான் இவர் விவசாயத்தையும் பொதுப்பணி கூட்டுறவு அமைச்சராகவும் இருந்திருக்காப்புல. ஓகேங்களா. யாரோட அமைச்சர், பிரகாசத்தோட அமைச்சரவையில் இருக்கிறப்ப. இந்தியா விடுதலை பெற்ற பின் சென்னை மாகாண முதலமைச்சரானார். இந்தியா விடுதலை பெற்ற பின்னாடி சென்னை மாகாண முதலமைச்சரான ஆண்டு 1949 1952. இந்தியா விடுதலை பெற்றப்ப யார் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்திருக்காரு, குமாரசாமி ராஜா தான். இந்தியா விடுதலை பெற்றப்ப 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. குடியரசானப்போ இந்தியா வந்து குடியரசானப்பன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப யார் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 45 பிரகாசம், 1947 வந்து ராமசாமி, ஓகேங்களா, ஓமந்தூர் ராமசாமி. 49 சென்னை மாகாண முதலமைச்சர் வந்து குமாரசாமி. அது மட்டும் இல்லாமல் ஒரிசாவோட ஆளுநராகவும் 1954 1956 வரைக்கும் ஒரிசாவின் ஆளுநராகவும் இருந்திருக்காப்புல. குமாரசாமி ராஜாவின் வாழ்க்கை தேசப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. குமாரசாமி ராஜாவோட வாழ்க்கை தேசப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பா பேர் சஞ்சீவி, அம்மா பேர் முத்தம்மா. மக்கள் நலனை தன் நலன் என்று வாழ்ந்த பெருந்தகை. இவர் சொத்தின் பெரும்பகுதி பொதுமக்கள் சேவைக்கு செலவிட்டார். ராஜபாளையத்தில் உள்ள காந்தி கலைமன்றம் குமாரசாமி ராஜாவின் பயன் கருதா தேசப்பணிக்கு நினைவு சின்னமாக விளங்குகிறது. ராஜபாளையத்தில் காந்தி கலைமன்றம் குமாரசாமி ராஜாவை தான் கொண்டு வந்திருக்காப்புல. 1957 மார்ச் 15 இயற்கை எழுதினார். 1957 மார்ச் 15 இயற்கை எழுதியிருக்காப்புல. இந்த டாபிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1946 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலேருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பிரகாச அமைச்சரவையில் விவசாயம், பொதுப்பணி, கூட்டுறவு அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காப்புல. இந்திய விடுதலை பெற்ற பின்பு சென்னை மாகாண முதலமைச்சராகவும் இருந்திருக்கார். இந்திய விடுதலை கிடையாது, இந்திய குடியரசான போதுன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதன் பின் ஒரிசாவின் ஆளுநராக 1954 56 வரைக்கும் ஒரிசாவின் ஆளுநராகவும் இருந்திருக்காப்புல. குமாரசாமி ராஜாவின் இதெல்லாம் தேவையில்லை. காந்தி கலைமன்றம் ராஜபாளையத்தில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. 1957 இறந்துடுறாரு. 1898 பிறக்கிறாரு. 1957 வந்து இறக்குறாரு. கோஷ்டி போட்டி முதலமைச்சர் பூதப்பாடி சஞ்சீவி குமாரசாமி ராஜா 1949 ஏப்ரல் 6 சென்னை மாகாண முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1949 குமாரசாமி ராஜா முதலமைச்சரான போது தமிழ்நாடு காங்கிரஸ் கோஷ்டி பூசலின் கோட்டையாக திகழ்ந்தது. கோஷ்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரகாசம் கோஷ்டிக்கும் காமராஜர் கோஷ்டிக்கும் போட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் யார் சென்னை சட்டப்பேரவை தலைவராவது என்பது இழுபறி இருந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பின்னாடி ராஜாஜி, பிரகாசம், பி. சுப்ராயன் ஆகியோர் குமாரசாமி ராஜா சட்டப்பேரவையில் காங்கிரஸ் தலைவராவதை விரும்பவில்லை. குமாரசாமி ராஜா வந்து சட்டப்பேரவை வந்து காங்கிரஸ் தலைவராக விரும்பவில்லை. எனும் குமாரசாமி ராஜா காமராஜரின் ஆதரவோடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார்.
பிரகாசம் கோஷ்டி, காமராஜர் கோஷ்டின்னு சொல்லி 2 கோஷ்டி இருந்திருக்காங்க. இதில் வந்து காமராஜர் கோஷ்டிக்கு முன்னாடி பலமான போட்டி பலமாக இருந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி பின் யார் சென்னை அவருக்கு பின்னாடி யார் வந்து காங்கிரஸ் தலைவராக இழுபறிகிறப்ப ராஜாஜி, பிரகாசம், பி. சுப்பராயன், இன்னும் குமாரசாமி ராஜா ஆதரிக்கலாம். ஆனால் இவர் வந்து காமராஜர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காப்புல. அதனால் இவர் முதலமைச்சராக இருக்கார். அமைச்சரவை குமாரசாமி ராஜா அமைச்சரவையில் டிஎஸ்எஸ் ராஜன், எம். பக்தவாச்சலம், எஸ். சீதாராமன், சந்திரமௌலி, பெசவாடா கோவாலரெட்டி, கே. மாதவிமேனன், காளா வெங்கட்ராவ், ஏபி ஷெட்டி, பி. பரமேஸ்வரன், சி. பெருமாள்சாமி, ஜேஎல்.பி. ரோசான்னு வச்சுக்கிறோம், ரோச்சா விக்டாரியா, நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த குமாரசாமி அமைச்சரவையில் வந்து பார்த்தோம்னா டிஎஸ்எஸ் ராஜன், பக்தவாச்சலம், சீதாராமன், சந்திரமௌலி, பொசவாடா கோபாலரெட்டி, கே. மாதவமேனன், காளா வெங்கட்ராவ், ஏபி ஷெட்டி, பரமேஸ்வரன், பெருமாள்சாமி, ரோச்சா விக்டாரியா, நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவங்க இடம்பெற்றிருந்திருக்காங்க. இதுதான் குமாரசாமி ராஜா அமைச்சரவையில் இருந்த அமைச்சரவை. ஓகேங்களா. அடுத்து சென்னை மாகாணத்தில் 1950 இந்தியா விடுதலை அடைந்த பின் சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. இந்தியா விடுதலை அடைஞ்ச பின்னாடி சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் சொல்லி அழைக்கப்படுகிறது. 1950 ஜனவரி 26 சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. சென்னை மாகாணம் தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. சென்னை மாகாணம் 1950 ஜனவரி 26 முதல் முறையாக வயது வந்தோர் வாக்குரிமை யூனிவர்சல் சப்ரேஜ் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட தேர்தலில் 1952 ஜனவரி முதல் சுதந்திர இந்திய மாநில அமைச்சரவை அமைக்கப்பட்டது. முதல் சுதந்திர இந்திய மாநில அமைச்சரவை எப்பொழுது அமைக்கப்பட்டது? முதல் சுதந்திர இந்திய மாநில அமைச்சரவை 1952 மார்ச் 1 அமைக்கப்பட்டது. முதல் சுதந்திர இந்திய மாநில அமைச்சரவை. இந்திய குடியரசின் கீழ் 1950 ஜனவரி 26 தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர். 1950 ஜனவரி 26 தான் தமிழ்நாடு இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து குமாரசாமி ராஜா. இதற்கு முன் மாநில முதல்வர், பிரதமர் என்றே அழைக்கப்பட்டனர். இதுக்கு முன்னாடி மாநில முதல்வர், பிரதமர் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. இப்போ சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாகாணம் 1950 இந்தியா விடுதலை அடைந்து 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையுது. சென்னையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோம்னா சென்னை ராஜஸ்தானி சென்னை மாகாணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை மாகாணம் 1950 ஜனவரி 26 சென்னை மாகாணம் தற்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பகுதியில் உள்ளடக்கியிருந்தது. முதல் முறையாக வயது வந்தோர் வாக்குரிமை என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட தேர்தலில் 1952 ஜனவரியில் முதல் சுதந்திர இந்தியா முதலமைச்சரை அமைக்கப்பட்டது. 1952 மார்ச் 1 இந்திய குடியரசின் கீழ் 1950 ஜனவரி 26 தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் PS குமாரசாமி ராஜா. இதற்கு முன் மாநில முதல்வர், பிரதமர் என அழைக்கப்பட்டார். அப்போ இந்தியா குடியரசானப்போ முதலமைச்சராக இருந்தவர் குமாரசாமி ராஜா. இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் முதலமைச்சராக இருந்திருக்கார். ஓகே. அதுக்கப்புறம் இவரோட சாதனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூழ்நிலை கட்டாயத்தால் முதலமைச்சரான குமாரசாமி ராஜா. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய கோஷ்டி பூசல் இருக்குது. பிரகாசம் ஆதரவு தெரிவிக்கலை, ராஜாஜி இவங்களாம் ஆதரவு தெரிவிக்கலை, காமராஜர் மட்டும்தான் ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. உட்கட்சி பூசல் நடைபெறுகிறது. நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. உணவு தட்டுப்பாடு, வேலையின்மை. குமாரசாமி ராஜாவுக்கு முன்னிருந்த பிரகாசமும் ஓமந்தூராரும் இப்பிரச்சனையை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். வெறும் காலந்தாழ்த்தான் பல்வேறு அவசர திட்டங்களை செயல்படுத்தினார்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெருசாக கிடையாது. உணவுப் பொருள் விநியோகம். வழக்கத்தில் இருந்த பொது விநியோக திட்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சீரமைக்கப்பட்டது. அரிசியை பயன்படுத்துவோருக்கு அரிசியும், அரிசியை பயன்படுத்தாதவர்களுக்கு மைதா, ரவை, கோதுமை போன்ற பொருட்கள் விநியோகப்பட்டன. அரிசியை உருவச்சா அரிசியை வாங்கிக்கோங்க, அது வேணாமா மைதா, ரவை, கோதுமை வாங்கிக்கோங்க விநியோகம் செய்யப்பட்டன. மதிய உணவு திட்டம் தடையின்றி தொடரப்பட்டது. விருந்துக்கு வருவோரின் எண்ணிக்கை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கேற்ப ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. அவ்வப்போது உணவுப் பொருட்கள் கையிருப்பு பற்றி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்பொருள் விநியோக திட்ட சீரமைப்பால் பொதுமக்களின் உணவு பிரச்சினை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விவசாய விளைபொருட்கள் கட்டாய கொள்முதல் செய்யப்பட்டு கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டன. விளைபொருட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. உணவுப் பொருள் விநியோகம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அரிசி ஒன்றா அரிசி வாங்கிக்கோங்க, மைதா, ரவை, கோதுமை போன்ற பொருட்கள் வாங்காதவங்க இதை வாங்கிக்கோங்க. மதிய உணவு திட்டம் தடையின்றி தொடரப்பட்டது. இவரோட பீரியடில் விருந்துக்கு வருவோரின் எண்ணிக்கை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கேற்ப ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. அவ்வப்போது உணவுப் பொருட்கள் கையிருப்பு பற்றி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போது
பொருள் விநியோக திட்ட சீரமைப்பால் பொதுமக்களின் உணவு பிரச்சினை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விவசாய விளைபொருட்கள் கட்டாய கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் விநியோகப்பட்டன. விளைபொருட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. விளைபொருட்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு போகக்கூடாது, ரேஷன் கடைக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறையா சீர்திருத்தங்கள் உணவுப் பொருள் விநியோகத்தில் பண்ணியிருக்காங்க. உணவு உற்பத்தி பெருக்கம். உணவு பொருள் விநியோகம் அவசரகால குறுகிய கால திட்டம். இந்த உணவு பொருள் விநியோகன்றது அவசரகால குறுகிய கால திட்டம்ன்றாங்க. இதோடு பல தொலைநோக்கு வேளாண்மை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவங்க உணவுப் பொருள் விநியோக அவசரகால குறுகிய கால திட்டத்தோடு மட்டும் நிப்பாட்டிக்கிறல, பல தொலைநோக்கு வேளாண்மை திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் இருந்த உணவு உற்பத்தி நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. 5 ஆண்டு 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்தோம்னா உணவு உற்பத்தி நடவடிக்கைகள்லாம் முடுக்கி விடப்பட்டன, ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. தரிசு நிலங்கள் வெளிநிலங்கள் ஆக்கப்பட்டன. இதற்கு தேவையான வசதிகள், பம்பு செட்டு, எண்ணெய், என்ஜின் போன்றவை இவையெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டன. என்னென்ன தேவை? பம்பு செட்டு வேணுமா? வாங்கிக்க. எண்ணெய், இன்ஜின் வாங்கிக்க. தரிசு நிலங்கள் செம்மையாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. ஏழை விவசாயிகளுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. விவசாய இடுபொருட்கள் கிடைக்கத்தக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பொருள் உற்பத்தி பெருக்க வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. உரம் இலவசமாக வழங்கப்பட்டது. இத்திட்டங்கள் அனைத்தும் உணவு தன்னிறைவு நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டவையாகும். உணவு உற்பத்தியில் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிடணும்டா அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசின் உதவியோடு பல விவசாய உற்பத்தி பெருக்க மற்றும் மீன்வள திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அப்படின்னா பாருங்கள், மீன்வள திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மத்திய அரசின் உதவியோடு பல விவசாய உற்பத்தி பெருக்க மத்திய அரசின் உதவியோடு இந்த மீன்வள திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உணவு தன்னிறைவு நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டங்கள் அனைத்துமே. ஓகேங்களா? உணவுப் பொருள் விநியோக அவசரகால குறுகிய கால திட்டம். இதோடு பல தொலைநோக்கு வேளாண்மை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 5 இயர் பிளானில் இருந்த உணவு உற்பத்தி நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக்கப்பட்டன. தேவையான பம்பு செட்டு, எண்ணெய், இன்ஜின் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டன. தரிசு நிலங்கள் செம்மையாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. ஏழை விவசாயிகளுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டது. விவசாய இடுபொருட்கள் கிடைக்கத்தக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பொருள் உற்பத்தி பெருக்க வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது உணவு உற்பத்தி பெருக்கத்துக்கு உரம் இலவசமாக கொடுத்துருக்காங்க, நிலப்பட்டா கொடுத்துருக்காங்க, நிறையா மீன்வள திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. உணவு உற்பத்தியை மதிய உணவு திட்டம் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. குமாரசாமி ராஜா பீரியடில் ஜமீன்தாரி முறை பிற்போக்கு நிலமானிய முறையின் எச்சமாகும். இந்த ஜமீன்தாரி முறை வந்து காரன்வாலிஸ் பிரபு 1793 கொண்டு வந்திருப்பார். இந்த ஜமீன்தாரி முறைன்றது நிலமானிய முறையோட எச்சம். விவசாயிகளை அடக்குமுறையின் கீழ் கொண்டு வந்த அவச்சின்னம். விவசாயிகளை அடக்குமுறை கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜமீன்தாரி முறை. ராமநாதபுரம், சிவகங்கை, வெங்கரகிரி, பொப்பிலி, விஜயநகரம் போன்ற பெரிய பண்ணைகள் ஜனநாயக நாட்டில் வட்ட ஓட்டைகள் திணிக்கப்பட்டு சதுர கட்டையாக பொருந்தாமல் இருந்தன. வட்டமாக ஓட்டையை போட்டு சதுர கட்டையை போட்டோம்னா எப்படி அது பொருந்துமா? பொருந்தாதுல்ல. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, வெங்கரகிரி, பொப்பிலி, விஜயநகரம் போன்ற பெரிய பண்ணைகள் ஜனநாயக நாட்டில். இவற்றை ஒழிப்பதற்காக ஓமந்தூர் ராமசாமி ஆட்சி காலத்தில் சென்னை மாகாண ஜமீன்தாரி ஒழிப்பு மசோதா சட்டமாக்கப்பட்டது. ஓமந்தூரார் பிரிவில் 1948 ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டமாக்கப்பட்டது 40. ஆனால் சட்டம் பல்வேறு காரணங்களால் செயல்படுத்தப்படாமலே இருந்துச்சு. என்ன காரணங்கள்னு தெரியலை, ஆனால் செயல்படுத்த முடியலை. ஆனால் அச்சட்டம் பல்வேறு காரணங்களால் செயல்படுத்தாமல் இருந்தது. குமாரசாமி ராஜா பண்ணையாளர்களின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். ஜமீன்தாரி முறை நீ என்னடா சொல்கிறது, நாடா கேட்குறதுன்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டாப்புல. சென்னை மாகாணத்தில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பெரிய ஜமீன் பண்ணைகளும் நூற்றுக்கணக்கான சிறு பண்ணைகளும் அரசுடைமையாகியிருக்காங்க. பெரிய பண்ணையாக இருந்தாலும் சிறு பண்ணையாக இருந்தாலும் 2000க்கும் மேற்பட்டதை அரசுடைமையாக்கியிருக்காங்க. அவற்றுக்கான ஈட்டுத்தொகை வழங்கப்பட்டது. ஈக்குவலாக அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவ்வாறு அரசாங்கம் கையகப்படுத்தி நிலங்கள் சரியாக அளக்கப்பட்டு பட்டா மூலமாக நிலமற்ற விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இவ்வாறு சென்னை மாகாணத்தில் இருந்த 33 ஜமீன்தாரி பண்ணைகள் அரசுடைமையாக்கப்பட்டன. 1948 ஓமந்தூரார் பிரிவில் கொண்டு வரப்பட்ட மசோதா சட்டமாக இருந்தாலும் அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்துச்சு. இவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பெரிய ஜமீன் பண்ணை, நூற்றுக்கணக்கான சிறு பண்ணை அரசுடைமையாக்கப்பட்டன. சென்னை மாகாணத்திலிருந்து 33 ஜமீன்தாரி பண்ணைகள் அரசுடைமையாக்கப்பட்டன. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு குமாரசாமி ராஜாவின் துணிகரமான வரலாற்று சாதனைன்றாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஜமீன்தாரி முறை ஒழிப்பில் ஜமீன்தாரி முறை நிலமானிய முறை, இது ஒரு எச்சம், பிற்போக்கு நிலமானியதோட எச்சம், ஒரு அவச்சின்னம். ராமநாதபுரம் வட்டமாக ஓட்டையை போட்டு சதுர கட்டையை வச்சு அப்படி பொருந்தோம். ஓமந்தூர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாலும் முறையை அமல்படுத்த முடியல. இவர் வந்தவொடனே 2000க்கும் மேற்பட்ட பெரிய பண்ணை, சின்ன பண்ணை, நூற்றுக்கணக்கான சின்ன பண்ணெலாம் கையகப்படுத்துகிறாரு. சென்னை மாநிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 33 ஜமீன்தாரி பண்ணை அரசுடைமையாக்குறாரு. அடுத்து இன கிராமங்கள். ஜமீன்தாரி முறையை ஒழித்தால் மட்டுமே போதாது,
அந்த முறையின் கீழ் ஜமீன்தார்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பல்லாயிரக்கணக்கான இனாம் கிராமங்கள் அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு விளைநிலம் தரிசு நிலம் என்று வகைப்படுத்தப்பட்டு முறையான பட்டாக்கள் மூலம் வேலை விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இனாமாக கொடுத்துருக்காங்க. இவ்வாறு 20,000க்கும் மேற்பட்ட இனாம் கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டு அளக்கப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் செய்யப்பட்டன. இவ்வாறு பல நூற்றாண்டு காலமாக இருந்து வந்த ஜமீன்தாரி முறையை அரசுடைமையாக்கி பட்டா நிலங்களை விவசாயிகளுக்கு இலவசமாக 2 ஆண்டு கால 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருக்காங்க குமாரசாமி ராஜா. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 20,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து இனாமா நிலம் வந்து கொடுத்துருக்காங்க. இழப்பீட்டுத் தொகை அளக்கப்பட்டு இது பண்ணி ஜமீன்தாரி முறையை அரசுடைமையாக்கி பட்டா நிலங்களை விவசாயிகளுக்கு இலவசமாக 2 ஆண்டு காலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அரிசன நலத்துறை. அரிசன முன்னேற்றத்தில் ஆழ்ந்த அக்கறையும் அனுபவம் மிக்க குமாரசாமி ராஜா என்ன பண்ணியிருக்காரு, சமூக நலத்துறையின் கிளையாக இருந்த அரிசன நலத்துறையை 1949 ஏப்ரல் 14ஆம் தேதி தனித்துறையாக மாற்றினார். இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தார். தனி அட்மினிஸ்ட்ரேஷன் இயக்குனர் நியமிக்கப்பட்டார். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா இவற்றுக்கு அதிகாரிகளும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. இவரோட பேரில் தான் வந்து சமூக நலத்துறையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தனி ஒரு இதாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரிசன நலத்துறையின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அரிசன காலனியில் ஏற்படுத்தப்பட்டன. நிறைய காலனி கொண்டு வந்திருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வீட்டு மனைகள் கொடுத்துருக்காங்க. விவசாய கடன்கள் கொடுத்துருக்காங்க. இலவச பத்திரப்பதிவு, இலவச மருத்துவ வசதி, நடமாடும் மருத்துவ ஊர்திகள், மருந்தகங்கள், வீட்டு மனைகள், காலனி கட்ட குடிநீர் வசதிக்கு குடிசை தொழில் துவக்க மருத்துவ செலவுக்கு அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஓகேங்களா. அரசாண காலனி ஏற்படுத்தியிருக்காரு, கூட்டுறவு சங்கம் கொண்டு வந்திருக்காரு, வீட்டு மனைகள், விவசாய கடன்கள், இலவச பத்திரப்பதிவு, இலவச மருத்துவ வசதி, நடமாடு மருத்துவ ஊர்தி, மருந்தகங்கள், வீட்டு மனைகள், காலனி கட்ட, குடிநீர் வசதிக்கு, குடிசை தொழில் துவங்க, மருத்துவ செலவுக்கு, இதெல்லாம் நிதி நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. மதம் மாறி அரசனங்களுக்கு இலவச பட்டாமனைகள் வழங்கப்பட்டன. மதம் மாறினாலும் பரவாயில்ல கொடுத்துருக்காரு. அரசன பள்ளிகளுக்கும் விடுதிகளும் துவங்கப்பட்டன. நிறைய ஹாஸ்டல் தொடங்கியிருக்காரு, ஸ்கூல் தொடங்கியிருக்காங்க. அரசன தேவைகளையும் பிரச்சனைகளையும் கவனிப்பதற்காக புதிய ஆஃபீஸ் தொடங்கியிருக்காங்க. அலுவலகங்கள் திறக்கப்பட்டு அவைகளுக்கும் ஆஃபீஸர்ஸ் அலுவலர்கள் போட்டிருக்காங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அரசன நலத்துறை சிறப்பாக செயல்பட்டது. அவரோட பீரியடில் அரசனத்துக்கும் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கூட அவரோட கண்ட்ரோல் வச்சுருக்காரு. பூரண மதுவிலக்கு. மதுவிலக்கு தேசிய கொள்கையாக இருந்தது. பூரண மதுவிலக்கு காந்தியின் குறிக்கோளாக இருந்தது. ராஜாஜியின் ஆட்சி காலத்தில் 1932-39 மதுவிலக்கு ஒரு சில பகுதிகளில் அமலாக்கப்பட்டது என்று மாகாணம் முழுவதும் அமல்படுத்தப்படல. பிரகாசம் ஓமந்தூர் ஆட்சி காலத்திலும் பூரண மதுவிலக்கு கிடையாது. குமாரசாமி ராஜா வந்தார், பூரண மதுவிலக்கை வெறும் கோஷமாக பயன்படுத்தலை, மாகாணம் முழுவதும் கொண்டு வந்துட்டார். பூரண மதுவிலக்கை மாகாணம் முழுவதும் கொண்டு வந்துட்டார் ராஜாஜி. குமாரசாமி பிரகாசம் ஓமந்தூர் மாதிரி பேச்சுவாக்கெலாம் இல்லை, களத்தில் இறங்கிட்டார். ராஜாஜி முதல் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு ஒரு சில பகுதியெலாம் கொண்டு வந்துருக்காங்க. 1932-39 எல்லா பகுதியும் கொண்டு வரல. 1949 ஏப்ரல் 1 தேதி அன்று சென்னை மாநிலத்திலிருந்து 25 மாவட்டங்களிலும் பூரண மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்தது. 1949 ஏப்ரல் மாதம் 25 மாவட்டங்களில். குமாரசாமி ராஜாவின் மதுவிலக்கு கொள்கை அவரை அசைக்க முடியாத மனத்தெளிவின் வெளிப்பாடாகும். மது அருந்துவதை தனிப்பட்டவரின் பழக்கமாக கருதாமல் சமுதாய சீர்கேடாக கருதினார். இச்சீர்கேட்டை ஒழிக்க அவர் எதையும் செய்ய தயாராக இருந்தார். பூரண மதுவிலக்கால் ஏற்பட்ட இழப்பை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எதிர்க்கட்சியினை எதிர்ப்பு தெரிவிக்க செவிசாய்க்கவில்லை. மதுவிலக்கால் ஏற்பட்ட இழப்பை ஏழையின் சிரிப்புக்காக செய்யப்படும் அரசாங்க முதலீடாக கருதினார். மதுவிலக்கால் ஏற்படும் இழப்பு ஏழையின் சிரிப்புக்காக செய்யப்படும் அரசாங்க முதலீடு. மதுப்பழக்கம் எனும் சீர்கேடு மக்களின் அன்றாட வாழ்க்கை சீரழித்துள்ளது என கூறி ரொம்ப வேதனைப்படுறாரு. எனவே காந்தியின் மதுவிலக்கை பற்றி என்ன சொல்கிறாரு, காந்தியின் மதுவிலக்கு கனவை நனவாக்கும் முயற்சியாக கருதி பூரண மதுவிலக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் குமாரசாமி ராஜா. பூரண மதுவிலக்கு திட்டத்தின் கீழ் கள், சாராயம், மேல்நாட்டு மது விருந்துகள் தடை விதிக்கப்பட்டது. இத்தடையை கண்காணிக்க சிறப்பு அமலாக்க பிரிவும் மதுவிலக்கு பிரிவும் துவங்கப்பட்டன.